கிறிஸ்துவில் அன்பிற்கினியவர்களே, இன்று நம் தாயாம் திரு அவையானது பாஸ்கா காலத்தின் 6ஆம் ஞாயிறை மகிழ்வுடன் கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. மாதா தொலைக்காட்சியின் சார்பாக உயிர்த்த இயேசுவின் உன்னத வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இத்திருப்பலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கடவுள் ஒவ்வொரு நாளும் அவரின் அருளையும் ஆசிரையும் பொழிந்து கொண்டிருக்கிறார். அவரின் அன்பும் இரக்கமும் நம்மை நாளும் வழிநடத்துகிறது. கடவுள் நமக்கு கொடுத்துள்ள இந்த அற்புதமான கிறிஸ்தவ வாழ்வு வெறும் சட்டதிட்டங்களை மட்டும் மையமாக கொண்டதல்ல, மாறாக அன்பே அடித்தளமாக இருக்க வேண்டும். மனிதருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதன் மூலம் இறைவனின் மாட்சியையும் ஒளியையும் பெற்றுக்கொள்ள இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம் என்று நம்பிக்கையின் வார்த்தைகளை சொல்லி மீண்டும் வருவேன் என்று உறுதி கூறும் இயேசுவின் அமைதியை பெற்றுக்கொள்வோம். அவர் அனுப்பும் அவரது துணையாளரை ஏற்றுக்கொள்வோம். இவ்வுலகில் அமைதியின் தூதுவராக ஒருங்கிணைந்து சாட்சிய வாழ்வு வாழ அவரின் ஆசிரை கேட்டு இணைவோம் இந்த அன்பின் வழியில். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். பண்பான ஆட்டினை பலியிட ஆபேலும் இங்கே தெரிகின்றார். ஆலயத்தில் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரிகளே சகோதரர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இன்று நம்முடைய தாயாம் திருச்சபையானது பாஸ்கா காலத்தின் 6ஆம் ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பாக கொண்டாடுகின்றது. அன்பை அடித்தளமாக நம்முடைய வாழ்விலே கொண்டு வாழுகின்ற பொழுது ஆண்டவர் தரக்கூடிய அமைதியை கொடையாக பெற்றுக்கொள்கின்றோம். அதற்கு இந்த திருவழிபாட்டிலே நாம் சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு இறை வார்த்தையும் அன்பை அடித்தளமாக கொண்டு வாழ்வதற்கு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இத்தகைய சிந்தனைகளோடு இந்த திருவழிபாட்டில் பக்தியோடு கலந்து கொள்வோம். இத்திருப்பலியை இறைவனுக்கு உகந்த விதமாக ஒப்பு கொடுக்க நம்மை நாமே தகுதியாக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்களை நினைத்து அதற்காக மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும்
பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனந்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் இந்நாட்களை பொருள் உணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை எங்கள் செயலில் கடைபிடிப்போமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 22 முதல் 29 முடிய. அந்நாள்களில் யூதேயாவிலிருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைமைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதரர் சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல், பர்னபா ஆகியோருக்கும் இடையே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். பின்பு திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களிலுள்ள பிற இனத்து சகோதரர் சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனத்தை குழப்பி உங்களை கலக்கமுறச் செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனத்துடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்து கொள்ளுவது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக.
வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றே, உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றே. கடவுளே, மக்களினர் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினர் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. கடவுளே, மக்களினர் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினர் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை திருவசனங்கள் 10 முதல் 14 முடிய மற்றும் 22 முதல் 23 முடிய. தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலையுயர்ந்த கல் போன்றும் படிக கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துலகியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3மாக அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. நகருக்குள் கோவில் காணப்படவில்லை, ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் கோவில். அந்நகருக்கு ஒளி கொடுக்க கதிரவனோ நிலாவோ தேவைப்படவில்லை. கடவுளின் மாட்சியே அதன் ஒளி, ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 14, இறை வாக்குகள் 23 தொடங்கி 29 முடிய.
அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பது இல்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தை உடையவை. உங்களோடு இருக்கும் போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மறல வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, இதே நாளிலே நம்முடைய தாயாம் திருச்சபையானது பாஸ்கா காலத்தின் 6ஆம் ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பாக கொண்டாடுகின்றது. பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமை திருவழிபாட்டின் இறை சிந்தனையும், பாஸ்கா காலத்தின் 6ஆம் ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளின் திருவழிபாட்டின் இறை சிந்தனையும் அன்பை மையமாக கொண்ட சிந்தனைகளாக அமைந்திருக்கின்றன. ஆண்டவர் இயேசுவின் அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டுமென்றால், கடவுள் நம்மில் குடிகொள்ள வேண்டுமென்றால், அவருடைய அன்பை அனுபவிப்பவர்களாக இந்த உலகிலே நாம் வாழ வேண்டும். அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அவருடைய திருவுளத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இந்த சிந்தனைகளின் அடிப்படையிலே இன்றைய நாளின் இறை வாசகங்களை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற பொழுது என்னுடைய மனதிலே ஒரு நிகழ்வு வருகின்றது. மனிதர்கள் இந்த உலகத்திலே எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரு சமயம் 3 பேர் காட்டுக்குள் செல்கின்றார்கள். காட்டுக்குள் சென்றபோது அவர்கள் பாதையை மறந்து விடுகின்றார்கள். என்ன செய்வது? பாதையை மறந்துவிட்டோம், எப்படி மீண்டும் தான் வந்த இடத்துக்கு திரும்புவது?
அந்த காட்டிலே அவர்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு குடிசை தெரிகின்றது. அந்த குடிசைக்குள் அந்த 3 பேரும் செல்கின்றனர். அந்த 3 பேரும் அந்த குடிசைக்குள் சென்ற பிறகு அங்கு ஒரு வயதான நபர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த குடிசைக்குள் சென்றவுடன் இந்த 3 பேரை பார்த்தவுடன் இவர்கள் சோர்ந்து போய் இருக்கிறார்களே, இவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று அந்த வயதான முதியோர் தண்ணீரை கொடுக்கின்றார். தண்ணீரை கொடுத்த பிறகு, இது உங்களுக்கு போதாது, கொஞ்ச நேரம் இருங்கள், உங்களுக்கு உணவு சமைத்து கொடுக்கிறேன் என்று சொல்கின்றார். உணவு சமைத்து கொடுத்த பிறகு அந்த 3 பேரும் திருப்தி அடைந்து, நாங்கள் உங்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும், உங்களுக்கு 3 பொருட்களை சொல்லுகின்றோம், அதில் நீங்கள் எது வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார்கள். முதலிலே தங்கள் பையிலிருந்து பொன்னை எடுத்து அவரிடம் காட்டுகின்றார்கள். அந்த வயதான முதியவரோ, இது எனக்கு வேண்டாம். அதன் பிறகு அந்த 3 பேரில் ஒருவர் தன்னுடைய பையிலிருந்து பணத்தை எடுக்கின்றார். பணத்தை எடுத்து அந்த வயதான முதியவரிடம் கொடுக்கின்றார். இதை வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது அந்த வயதான முதியவர் சொல்கின்றார், இதுவும் எனக்கு வேண்டாம். இன்னொருவர் சொல்லுகின்றார், நாங்கள் அன்பை கொடுக்கின்றோம் என்று. அப்போது அந்த முதியவர் சொல்கின்றார், அதுதான் எனக்கு தேவை. வயதான காலத்திலே அன்பு மட்டும்தான் எனக்கு தேவை, பணம் வேண்டாம், பொன் வேண்டாம் என்று அந்த வயதான முதியவருடைய மல்லையை பார்த்து அந்த 3 பேரும் அன்பையும் கொடுத்தார்கள், தாங்கள் கொண்டு வந்த பணத்தையும் கொடுத்தார்கள், தாங்கள் கொண்டு வந்த பொன்னையும் கொடுத்து சென்றார்கள். இந்த உலகத்திலே எது முக்கியத்துவம்? பணமா, பொன்னா, அன்பா, பாசமா என்று பார்க்கின்ற பொழுது அன்பு என்பதுதான் அடிப்படையாக முக்கியத்துவம் உள்ளதாக இருக்கின்றது. அதனால்தான் ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே, என்னுடைய கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்றால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்கின்றார். தன்னுடைய சீடர்களுக்கும் தன்னுடைய போதனையை கேட்க வந்த மக்களுக்கும் இத்தகைய ஒரு அழைப்பை தான் ஆண்டவர் இயேசு விடுத்தார். இந்த அன்பை நாம் இந்த திருவழிபாட்டிலே சிந்திக்கின்ற பொழுது நாம் எவ்வாறு வெளிப்படுத்த விரும்புகின்றோம்? நம்முடைய யதார்த்த வாழ்க்கையிலே நாம் அன்பு செய்யக்கூடியவர்களுக்கு பரிசு கொடுத்தால் போதும், அல்லது அவர்களை கடைக்கு அழைத்து சென்று அவர்கள் விரும்பியவற்றை வாங்கி கொடுத்தால் போதும் என்று, அல்லது 1 நாளோ 2 நாளோ சுற்றுலா அழைத்து சென்று விட்டால் போதும் என்று, இது மட்டும் நம்முடைய வாழ்விலே வெளிப்படுத்தக்கூடிய அன்பு அல்ல. மாறாக அவர்களோடு இருந்து அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் என்று அறிந்து அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அதுதான்
உண்மையான அன்பாக இருக்க முடியும். ஆனால் இந்த உலகத்தில் அது இருக்கின்றதா? பல வேளைகளிலே போலியான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. வியாபாரத்தன்மை நிறைந்த ஒரு அன்பாக இருக்கின்றது. இந்த உலகத்திலே எத்துணை பேர் உண்மையான அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். திருமண வாழ்விலும் நாம் பார்க்கின்றோம். எத்துணை பேர் உண்மையான பிரமாணிக்கத்தோடு வாழ்ந்து உண்மையான அன்பை பகிரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு உண்மையான அன்பை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இந்த சமூகத்தில் வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். அதன் அடிப்படையில் தான் என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்கின்றார். அவருடைய அன்பில் நிலைத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் தரக்கூடிய அமைதி என்பது நம்முடைய வாழ்க்கையிலே என்றும் நிலைத்திருக்கும். அந்த அமைதி என்பது மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய திருவழிபாட்டின் முதல் வாசகத்தை நாம் சிந்திக்கின்ற பொழுது பவுல் பர்னபா அவர்கள் வாழ்விலே நடந்த நிகழ்வை நாம் வாசித்தோம். ஆண்டவருடைய மீட்பை பெறுவதற்கு விருத்த சேதனம் பெற வேண்டும் என்று ஒரு சிந்தனை வருகின்ற பொழுது நம்பிக்கையின் அடிப்படையில் ஆண்டவரை நம்புவோருக்கு மீட்பு உண்டு என்ற அந்த சிந்தனையிலே ஆண்டவரை நம்புவோருக்கு ஆண்டவருடைய அன்பு மக்களாக இந்த சமூகத்தில் வாழ முடியும் என்ற சிந்தனையை அவர்கள் கொடுக்கிறார்கள். சட்ட திட்டங்கள் அல்ல, மாறாக அன்பு ஒன்றே ஆண்டவருடைய மீட்பை பெறுவதற்கான வழியாக இருக்க முடியும் என்பதைத்தான் தூய பவுலும் பர்னபாவும் நமக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலே பல வேளைகளிலே இந்த அன்பை உணர்ந்திருக்கின்றோமா? அன்பை நாம் உணர்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே சண்டை சச்சரவுகளுக்கு இடம் இருக்காது, போராட்டங்களுக்கு இடம் இருக்காது. மாறாக அமைதிக்கான வழிகளை நாம் ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம். அமைதியான வழியில் நடக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். நம்முடைய திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர் தான் பொறுப்படுத்த அந்த நாளிலும் கூட தன்னுடைய முதல் வார்த்தையாக சொல்லியதே இந்த உலகத்திற்கான சமாதானம் என்பதுதான், இந்த உலகத்திற்கான அமைதி என்பதுதான். ஏனென்றால் போர்களால் சூழப்பட்ட இந்த சூழல்களில், போர்களினால் சூழப்பட்ட இந்த நாடுகளிலே அமைதி என்பது நிலவ வேண்டும். அது உக்ரைனாக இருக்கலாம், அல்லது இஸ்ரேல் காசாவாக இருக்கலாம், அல்லது பாகிஸ்தான் இந்தியாவாக இருக்கலாம். அமைதி என்பது இந்த நாடுகளிலே நிலவ வேண்டும் என்று சொல்கின்றார். அன்பு இருக்கின்ற இடத்திலே அமைதி இருக்கும், அமைதி இருக்கின்ற இடத்திலே கடவுளுடைய அருள் இருக்கும் என்பதைத்தான் இன்றைய நாளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தூய ஆவியானவருடைய வழிகாட்டுதல் நமக்கு வேண்டும். நாம் இறைவனை அன்பு செய்ய வேண்டும், மனிதர்களை அன்பு செய்ய வேண்டும் என்று நாம் சிந்திக்கின்றோம் என்றால் தூய ஆவியானுடைய வழிகாட்டுதல் வேண்டும். நம்முடைய யதார்த்த வாழ்விலே பார்க்கின்றோம், நாம் குழப்பமற்ற சூழலிலே அல்லது ஒரு தேவை என்று நமக்கு இருக்கின்ற பொழுது மூத்தவர்களுடைய பெரியவருடைய
வழிகாட்டுதல் நமக்கு தேவைப்படுகின்றது. அதுபோல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே கடவுளுக்குரிய அன்பிலே, மனித நேயத்துக்குரிய அன்பிலே வாழ நாம் முயற்சி எடுக்கின்ற பொழுது நமக்கு தூய ஆவியானுடைய வழிகாட்டுதல் நமக்கு தேவைப்படுகின்றது. அதுக்கு ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே அதை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். தூய ஆவியானவர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுப்பார். அவர் உங்களை வழிநடத்துவார், உங்களுக்கு துணையாளராக இருப்பார் என்று இந்த சிந்தனைகளை கொண்டவர்களாக இந்த திருவழிபாட்டிலே நாம் பங்கு கொள்வோம். ஆண்டவருடைய அன்பை அனுபவமாக பெற்றுக்கொள்ள, அவருடைய அமைதியை பெற்றுக்கொள்ள தூய ஆவியானுடைய வழிகாட்டுதலை நாம் பெற வேண்டும். அதன் வழியாக ஆண்டவருடைய அன்புக்கு சான்று பகரக்கூடியவர்களாக வாழ தொடர்ந்து இந்த திருப்பலியில் செபிப்போம். ஆமென். நம்பிக்கை அறிக்கையை நாம் அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்மை எப்போதும் அன்பு செய்கின்ற நம் ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகளை விண்ணப்பங்களாக எடுத்து வைப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் தூய ஆவியாரின் வழிநடத்துதலை உணர்ந்து இறைப்பணி செய்திடவும், தங்களது வாழ்வில் சந்திக்கும் இன்னல்களை ஞானத்தோடும் விவேகத்தோடும் எதிர்கொண்டு உமக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்திடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தெய்வமே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு தங்களையே தியாகம் செய்து வாழ்ந்திடவும், நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்திடவும், மக்களின் உள்ளங்களை மகிழ்வித்திடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, நாங்கள் அனைவரும் இறை நம்பிக்கையில் மென்மேலும் வளரவும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அமைதியின் தூதர்களாக பயணித்திடவும், உமது கட்டளைகளை கடைபிடித்து உமக்குகந்த சீடர்களாக வாழவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தெய்வமே இறைவா, போரினாலும் வன்முறையினாலும்
அமைதியிழந்து தவிக்கும் உலகிற்காக உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். நாட்டில் நடைபெறும் கலவரங்களும் சண்டைகளும் நீங்கி அனைவருக்கும் சமநீதி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் மக்கள் வாழ்ந்திடவும் நீர் விரும்பும் புத்துலகம் படைத்து உமது விருப்பத்தை நிறைவேற்றிடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருள்பணியாளர்கள், துறவியர், இறை மக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உமது திருமகன் இயேசுவில் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரோடு அன்பு செலுத்தி இயேசுவின் உண்மை சீடர்களாக தங்களது வாழ்வை அமைத்து கொள்ள அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட சிறப்பான தேவைகளை ஆண்டவரிடம் அமைதியாக அர்ப்பணித்து ஜெபிப்போம். எங்களை அன்பு செய்கின்ற இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகின்றோம். நீர் எங்களுக்கு செய்து வருகின்ற ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த இறைவாக்கு வழியாக அன்பை அடித்தளமாக நாங்கள் கொண்டு வாழுகின்ற பொழுது உம்முடைய அமைதியை, அருளை எங்களுக்கு தருகின்றீர். அதை கொடையாக பெற்று உமது அன்புக்கு சான்று பகரக்கூடிய மக்களாக வாழ எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்திருளும். ஆண்டவர் மீட்பெருமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமீட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமீட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, ஒளிவாக செய்வாய் ஆண்டவனே, உம் அருளோடு அணைப்பாய் மாபரனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுமான பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எம் இறைவா, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக.
இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேர் இரக்கத்தின் அரும் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தலினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என எம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை 14ஆம் சிங்கராயர், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினரோர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருளமென்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைவன் நம்மை அன்பு செய்கின்றார். அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்கின்ற பொழுது அவர் நம்மில் குடிகொள்கின்றார் என்ற சிந்தனையோடு ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமென்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவின் அன்பை, அமைதியை, சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல்
இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களையெல்லாம் போக்குகின்ற அன்பு இறைவன். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்காரும் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. கீதம் பாடியே உன் புகழை பாடுவே. உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவே. ஆவே கீதம் பாடியே உன் புகழை பாடுவே. உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவே. ஆவே 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 ஆவே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.